இந்த கேள்வியில் ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்கள் எல்லாமே தப்பானவங்களும் கிடையாது, பெண்கள் எல்லாமே சரியானவங்களும் கிடையாது. ஒரு பொண்ணே தப்பு பண்ணியிருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே எதுக்கு ஒரு பொண்ணு போய் ரோட்டில் இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பையனை தான் கூப்பிட்டு திட்டிருப்பாங்க, ஏன்டா டேய் நீ தான் வண்டியை தப்பாக ஓட்டிட்டியான்னு. அப்படி கிடையாது. சொசைட்டி வந்துட்டு பெண்களுக்காக வந்துட்டு நாம் எந்த சுச்சுவேஷன்லேருந்து ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதுதான் தீர்மானிக்கும். இவங்களுக்கு சப்போர்ட்டு, அவங்களுக்கு சப்போர்ட்டு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போலாம் யாருமே எஸ்கேப்பெல்லாம் ஆகிட முடியாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக. இன்றைக்கி மீடியா வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஆன்லைனில் நமக்கு எல்லாத்தையுமே அப்பட்டமாக வந்துட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. இதுதான் எங்களுக்குள்ளே இதுதான் நடந்துச்சு. அது ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் அதை மீடியா வரையும் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, பெண்களுக்கு கொடுமைகள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு லவ் பண்ணலன்னு சொன்ன ஒரு பொண்ணு முகத்தில் மூஞ்சியில் ஆசிட் அடித்ததுலேருந்து, ஒருதலை காதலாக்காக ஒரு பொண்ணுலேருந்து, பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு தான் இருக்குது. அது பெண்களுக்கு எதிராக வந்த எல்லா விஷயங்களுமே.